இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். நேற்றைய அந்த கோவில் கைங்கரியத்தினுடைய தொடர்ச்சி. என்னிடத்தில் அந்த கோவிலுடைய சாவியை மட்டும் கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த பஞ்சாபி என்பவர் எல்லாவற்றையும் மிக திறமையாக பர்ஃபெக்ஷனாக அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்ததெல்லாம் மிகுந்த அவர்கள் உடல் உழைப்பு. எல்லாவற்றுக்கும் ஈரோடு ஓடி ஓடி செல்வார். எல்லாவற்றையும் அவர் மிகுந்த வேகத்தோடும் விறுவிறுப்போடும் செய்வார். இது அவருக்கு உடம்புக்கு உபாதையை கொடுத்தது. சுகர்னாலே அவர் மிகவும் சிரமப்பட்டார்கள். அதற்கு பின்னாலே நடந்த ஒரு கும்பாபிஷேகம் என்ற பெரிய ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. இதிலே பல வகையிலே அவருக்கு சிரமம் ஏற்பட்டது. எல்லாவற்றுக்கும் அவர் ஓடி ஓடி தானாகவே செய்து கொண்டிருந்தார். இதை நான் சைலண்ட் அப்சர்வராக கவனித்துக் கொண்டேன். அதனால் உடம்பு அவருக்கு உபாதை ஏற்பட்டு அதன் காரணமாக அவர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. நாங்கள் அதே நேரத்தில் மாதத்திற்கு ஒரு ப்ரோக்ராம் கோவிலில் இருக்கோம். அதற்கு வேண்டிய சாமான்கள் மற்ற இதைகளெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கும். எனவே இவற்றையெல்லாம் செய்து கொண்டோம். வருடாந்திரமாக நடந்து கொண்டு பார்ப்போமானால், அதாவது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடக்கும். அதிலே பார்த்தால் மிக ஸ்ரீரங்கத்திலிருந்து பூக்கள் எல்லாம் மாலையெல்லாம் வரும். மிக சீரும் சிறப்புமாக நடைபெறும். அதில் 100 பேருக்கு மேல் பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் முடிந்ததுக்கப்புறம், அபிஷேகம் முடிந்ததுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு அவர்களுக்கு அந்த புளியின் சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், அதே மாதிரி சர்க்கரை, அதே மாதிரி ஒரு கல்கண்டு பொங்கல் போன்றதுக்கெல்லாம் கொடுப்போம். அந்த வடையை சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சடையை ஆளுக்கு ஒரு வடை கொடுக்குவோம். இப்படியெல்லாம் அது செய்கின்ற நேரத்தில் அந்த சாமான்களை எல்லாம் வரவழைப்பதற்கு மிக சிரமப்பட வேண்டி இருந்தது. நான் அதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண எண்ணினேன். எல்லா விஷயத்தையும் அவர் ஏற்கனவே எடுத்துக்கொண்டு போனது போல் அல்லாமல் அங்கேயே நாமக்கல்லிலே எல்லா விதமான சாமான்களையும் வாங்கி செய்தேன். நாமக்கல்லிலேயே அந்த பூக்கள் மற்றவெல்லாம் வாங்கி செய்தேன். இதற்காக இந்த வேலை எளிமையாக இருந்தது. ஏன்னா அவரளவுக்கு என்னால் ஓடி ஆடி செய்ய முடியாது என்பதனாலே ஒரு வேலையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அதை சுருக்கமாக செய்து முடித்தோம். இந்த மாதிரி மாதம் ஒரு ப்ரோக்ராம் ஏற்படும். அதற்கு பின்னாலே அங்கே பிரதானம் முருகப்பெருமான் தான். ஆனால் அவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் சிவபெருமான் என்ற ஒன்றை வைத்து அதை மணலே ஒரு சிவபெருமானாக ஒன்று கட்டி அவர்கள் அந்த அளவிலே சில பூஜைகளெல்லாம் செய்து வந்தார்கள். அது ஓப்பனாக இருந்தால் மழையிலே நனைந்தது. இதையெல்லாம் கம்பெனி முதலாளியிடம் போய் சொன்னார்கள். இந்த மாதிரி சரியாக பூஜை செய்யாமல், சரியாக அதுக்கு பிரசாதம் ஏற்பாடு செய்யாமல் அதை பட்டினி போட்டால் அது கம்பெனிக்குத்தான் பிரச்சனை என்று சொன்னார்கள். எனவே அந்த பகுதியில் இருந்த அந்த சிவபெருமான் இங்கே ஆலய வளாகத்தில் கொண்டு வரப்பட்டார். எனவே அவர் மகாராஜாவாக இருந்தனால அந்த இருக்கக்கூடிய மாதாந்திர விஷயங்கள் எல்லாமே பிரதோஷம் போன்றவையெல்லாம் அந்த இடத்துல மறுபடியும் புதிதாக அந்த நேரத்திலே நேர்ந்தது. அதனாலே இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் இல்லாமல் மாதாந்திர ப்ரோக்ராம் நிறைய ஏற்பட்டது. அவற்றையும் கவனிக்க வேண்டியிருந்தது. கம்பெனியில் உயர் அதிகாரி இருந்தவர் அதனுடைய தலைவராக இருந்தார். அந்த பஞ்சாபி அவர்கள் இருந்ததுக்கு பின்னாலே நான் அதுக்கு கமிட்டி மெம்பராக 2 பேரை கொண்டு அந்த இது கமிட்டி நடைபெற்றது. நாங்களும் பொறுமையாக எல்லாத்தையும் செய்வதனாலே எந்த விதமான டென்ஷனும் எங்களுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கிட்டோம். இது நல்ல முறையிலே சென்று கொண்டதுக்கு பின்னாலே அந்த பெரிய அதிகாரியும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள். அப்பொழுதுதான் கம்பெனி முதலாளிக்கு தெரியும், இவ்வளவு பெரிய கோவிலை ஒரு 2 பேர் தான் நிர்வகித்து வந்தார்கள் என்று அவருக்கு தெரிந்தவுடனே அவர்களுக்கு ஒரு ஷாக் ஏற்படும். எப்படிப்பா இந்த 2 பேர் மட்டும் சேர்ந்து பண்ணி கொண்டிருந்தாங்க, நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக இதை வைத்து செய்து கொண்டோம் என்று சொன்னோம். அதே தைப்பூச நிகழ்ச்சி இதில் மிகப்பெரிய நிகழ்ச்சி. அதில் ஒரு 5 நாள் நடைபெறும். அந்த 5 நாள் நடைபெறுகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய இந்த சொற்பொழிவாளர்கள் மிக சிவம் போன்றவர்களெல்லாம் முதலில் கிருபானந்த வாரியார் அவர்கள் முதற்கொண்டு புலவர் கீரன் முதற்கொண்டு எல்லோருமே இங்கே வந்து இந்த தைப்பூச நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களெல்லாம் அழைத்து வந்து எங்கள் கெஸ்ட் ஹவுஸிலே தங்க வைப்பதும், தினந்தோறும் அவர்களை மாலையில் அழைத்து வருவதும், இந்த இதுக்கு என்ன செய்வோம் என்றால் அழைப்பிதழ் அடித்து ஒவ்வொரு வீடு 1000 வீடு இருக்கிற இடத்துல ஒவ்வொரு வீடாக சென்று பத்திரிகை கொடுப்போம். எனவே இந்த மாதிரியான வேலைகள்லாம் நேரடியாக குழுவினர்களெல்லாம் நண்பர்களாக உதவினார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு செய்கின்ற பொழுது கம்பெனி முதலாளிக்கு இதுக்கு ஒரு கமிட்டி இல்லாமல் இருக்கிறது என்று சங்கடப்பட்டு ஒரு தலைவர் என்னை செயலாளராக போட்டு அதே மாதிரியான ஜாயின்ட் செக்ரட்டரியத்தையும் கமிட்டி மெம்பர் ஒருத்தரையும் போட்டு இது நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே பார்த்தோமானால் அதே மாதிரி
தைப்பூசம் மாதிரியே வருடா வருடம் ஐயப்ப சுவாமி வருகிறார். முன்பெல்லாம் யானை ஊர்வலத்தில் அனுப்புவார்கள். அதே மாதிரி குழந்தைகளை எல்லாம் கையில் விளக்கு வைத்து கொண்டு அழைத்து வருவார்கள். இதில் கேரளாவில் வந்திருக்கிறவர்கள்லாம் அந்த தங்கள் குழந்தைகளை அழைத்தவர்களுக்கு மிகவும் அவர்கள் சின்சியராக செய்தார்கள். இந்த 2 நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பான. அதே மாதிரி அங்கே ராமர் கோயிலும் இருக்குது. அந்த ராமர் கோயிலை பார்த்தோமானால் அந்த ஸ்ரீராமநவமி மிக சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய இதில் அவருடைய திருநட்சத்திரம் 3 நட்சத்திரத்தன்னைக்கு அன்றும் சிறப்பாக நடைபெறும். ஊர்வலமும் வரும். இதில் இந்த தைப்பூச நிகழ்ச்சியும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தோமேயானால் இந்த ஐயப்ப நிகழ்ச்சியும் காலனி முழுக்க 1000 வீடுகளுக்கும் சென்று வரும். இப்படி பெரிய பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் திறமையோடும் அந்த தொழிலாளிகளுடைய அந்த எல்லாருடைய ஒத்துழைப்போடும் இன்றைய வரை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் நடக்க முடியாமல் இருந்த காரணத்தினாலே நான் குடியிருப்பிலிருந்து வெளியே வந்து இந்த இடத்துல இருக்கிறேன். ஏறத்தாழ 48 ஆண்டுகள் பணியாற்றியதால் எங்கள் வீட்டிலே இருந்தவர்களெல்லாம் நினைத்தார்கள் அங்கே குடியிருப்பில் இருந்தால் எனக்கு மறுபடியும் அதே எண்ணம் வரும் என்று கூட்டிக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற டவுன் ஈரோட்டிலே இங்கே குடியிருப்புகளை ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் இன்று வரை என்னை அந்த செயலர் பதவியிலிருந்து எடுக்கவில்லை. நிகழ்ச்சிகளும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு இருக்கிறது மக்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக. எனவே இது ஒரு நல்ல முறையிலே ஒரு புனிதமான ஒரு வேலை என்ற அளவிலே மனதிற்கு மிகுந்த ஒரு திருப்தி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு 2 அர்ச்சகர்கள், ராமர் கோயிலுக்கு 1 அர்ச்சகர், 3 பேருக்கும் குடியிருப்பு வசதி செய்து கொடுத்திருக்கிறோம். மாத சம்பளமும் கொடுத்து வருகிறோம். எனவே இந்த முறையில் நல்ல முறை நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் அங்கே இருந்த உண்டியல் எல்லாம் எடுத்துவிட்டோம். ஏனென்றால் உண்டியல் இருந்தால் அங்கே வந்து தமிழ்நாடு அந்த அறங்காவலர் துறை தலையிடும் என்ற எண்ணத்தினாலே அதை எடுத்துவிட்டோம். இவ்வாறு நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோருடைய திருப்தியோட காரணமாக இந்த முறையில் திருப்தி ஏற்படக்கூடிய மனதில் அமைதி ஏற்படக்கூடிய இந்த சத்து விஷயத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.